அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் லைன். மறுபடியும் சொல்கிறேன், பாயிண்ட் சார்ஜ் கிடையாது, எலக்ட்ரிக் டைபோல். இது வந்து ஆக்சியல் லைன் பார்த்தோம், இப்போ ஈக்குவட்டோரியல் லைன் பார்க்குறோம். புக்குலேயும் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சிம்பிளாக நம்ம இப்படி நடத்துகிறோம். ஓகே, வழக்கம் போல் என்னது டைபோல், என்னது பேர் ஏபிங்கிற டைபோல். ஓகே, டைபோலுக்கு பேர் கொடுக்கணும்ல, ஏபி டைபோல். டைபோல்னா என்ன? Two opposite similar charges separated between a small distance. ஓகே, டைபோல். இது வழக்கம் போல் மைனஸ் கியூ, இது ஏ, இது ஏ சென்ட்ரு. இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? ஃபீல்டு ஈக்குவட்டோரியல் லைனில். இப்படி போனால் ஆக்சியல் லைனு, இதுலேருந்து இப்படி போனால் ஈக்குவட்டோரியல் லைன். அப்போ சிங்கிற பாயிண்ட்டு ஆக்சியல் லைனில் இங்கே வச்சுருந்தோமா, இப்போ வந்து இங்கே வைக்க போகிறோம். சரி, இதான் ஈக்குவட்டோரியல் லைன், ரைட். இப்போ அதே மாதிரி பாருங்கள், ப்ளஸ் கியூ. இது என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த சிங்கிற பாயிண்ட்டில் என்ன இருக்க மாதிரி வச்சுக்க சொன்னேன்? ஒரு சார்ஜ், யூனிட் சார்ஜ், பாசிட்டிவ்னு வச்சுங்க. இந்த ப்ளஸ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணுமா? இதோ ரிப்பல் பண்ணுறது. யார் காரணம்? ப்ளஸ் கியூ. அதனால் இ ப்ளஸ். அடுத்து பாருங்கள், மைனஸ். இந்த ப்ளஸ்ஸை மைனஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். யார்? மைனஸ். ஸோ இ மைனஸ். அப்போ இ ப்ளஸ் இப்படி இருக்குது, இ மைனஸ் இப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? இது எக்ஸ் காம்பனண்ட்டில் இருக்கா, இல்லை ஒய் காம்பனண்ட்டில் இருக்கா, இல்லை ரெண்டுமே கலந்துருக்கார் அப்படின்னு கேட்டால், இதுவும் எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் கலந்துருக்கு, இதுவும் எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் கலந்துருக்கு. ஓகேங்களா? அதை ரிசால்வ் பண்ணணும். இதை கூட நம்ம ஒரு இதாக போட்டோம், தனியாகவே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சரி, முதல் இது எடுத்துக்குவோம். இது இ ப்ளஸ்ங்களா? ரைட், இ ப்ளஸ். இதில் என்ன சொன்னோம்? எக்ஸ் காம்பனண்ட் இருக்குது, ஒய் காம்பனண்ட்டு கலந்துருக்கு. நீங்கள் ப்ளஸ் ஒன்னில் படிச்சிருப்பீங்க. இதோட எக்ஸ் காம்பனண்ட் என்ன? இது. ஓகே, இதோட ஒய் காம்பனண்ட் என்ன? இது. ஓகேங்களா? அடுத்து இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்து என்ன பண்ணணும்? இப்படி போட்டு இ மைனஸ். ஓகேங்களா? இதோட எக்ஸ் காம்பனண்ட் என்ன? இதிலே தான் வரும், இதிலே தான் வரும். ஓகே, இதோட ஒய் காம்பனண்ட் என்ன? இப்படி வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் தீட்டா, இதுவும் தீட்டா. இந்த தீட்டாவுக்கு இது என்ன சைடு? இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுங்களேன். இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். இந்த தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடுனா இதே சைடு தான் இங்கேயும் ஆப்போசிட் சைடு. ஓகே, இப்போ இந்த தீட்டாவுக்கு இது என்ன சைடு? காஸ் தீட்டா, அட்ஜசன்ட் சைடு. இந்த தீட்டாவுக்கு இது என்ன சைடு? ஆப்போசிட்டு. இந்த சைடை இங்கேயும் வச்சுக்கலாம். அப்போ இந்த தீட்டாவோட இது என்ன பண்ணலாம்? இ ப்ளஸ்ங்களா? இ ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, இது இ ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகே, இவங்க முடிஞ்சிட்டாங்க. இவங்கள தான் நம்ம இங்கே போட்டு பண்ணிட்டோம். இதை மறந்துடுங்க. அடுத்தது இங்கே வாங்க. இதுக்கு எக்ஸ் காம்பனண்ட் யார்? இவங்களே தான், இ மைனஸ் காஸ் தீட்டா. இவங்களோட ஒய் காம்பனண்ட் யார்? இவங்க, இ மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ ஒய் காம்பனண்ட்டில் பாருங்கள், மேலே அப்வேர்டில் இருக்குது, கீழே டவுன்வேர்டில் இருக்குது. ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னா வெக்டர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் தீட்டாவை நம்ம எடுத்துக்கூடாது. ஆனால் இது பாருங்கள், ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இ ப்ளஸ் காஸ் தீட்டா, இ மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன ஆன்சர் வருது? நெட்டு டோட்டல் இ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2e காஸ் தீட்டா, 2e காஸ் தீட்டா ஆர் மைனஸ் 2e காஸ் தீட்டா யூனிட் வெக்டார். ஏன் பியோட யூனிட் வெக்டார் போட்டு மைனஸ் போடுறேன்? டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் என்னது? -2 ப்ளஸ்ஸு. ஆனால் இங்கே ரிசல்டன்ட் ஃபீல்டு எப்படி இருக்குது? அந்த டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக எப்படி வருது? டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் -q2 + q. ரிசல்டன் பாருங்கள், இப்படி ஆப்போசிட்டாக வரனால இந்த மைனஸ் சைன், அவ்வளோதான். இப்போ ஈயோட வேல்யூவும் காஸ் தீட்டாவோட வேல்யூவும் அப்ளை பண்ண ஆன்சர் ஓகே. ஆக்சியல் லைனோட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவட்டோரியல் லைன் ஈஸி. ஓகே, இப்போ ஈயோட வேல்யூ பார்ப்போமா? ஈ வந்து என்னது? இந்த ப்ளஸ் கியூனால் வரக்கூடிய ஃபீல்டும் இந்த மைனஸ் கியூனால் வரக்கூடிய ஃபீல்டும் மேக்னிடியூடு ஒன்று தான். மேக்னிடியூடுன்னு பார்க்கும்போது என்ன ஆயிரும்? மைனஸ் கேன்சல் ஆயிரும். எப்படி ஈக்குவலுங்கிறீங்க? இப்போ ரெண்டோட டிஸ்டன்ஸும் பாருங்கள், மைனஸ் கியூலேருந்து சிங்கிற பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னது? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கலாமா? ஏன்னா இது 90 டிகிரியா? 90 டிகிரினாவே என்ன யூஸ் பண்ணலாம்? ட்ரிக்னாமெட்ரி இது யூஸ் பண்ணலாம். இது என்னது? ஆப்போசிட். இது வந்து தீட்டா, தீட்டாவுக்கு இது என்னது? ஆப்போசிட். இது என்னது? அட்ஜசன்ட். நமக்கு இதுதானே வேணும், ஹைபாட்னிஸு. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைடு என்னவாக இருக்கும்? √r² ப்ளஸ் a². ஓகேவா? அதே டிஸ்டன்ஸ் தானே இங்கேயும், அதே ஏ அதே ஆர். அப்போ இங்கேயும் என்ன வரும்? √r² ப்ளஸ் a². ஓகே, சைடு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? ஈயோட வெளியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குது? காஸ் தீட்டா. இதானே தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் ஏ பை ஹைபாட்னிஸ் r² ப்ளஸ் a². ஓகே, ஈயோட வேல்யூ என்னது? ஈ தான் நமக்கு தெரியுமே. இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q/, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ என்ன பண்ணுறோம்?
ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்ன பண்ணுறோம் ரூட் எடுத்து என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் வரும்ல ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ என்னது இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலா என்ன 1/4πε q/r ஸ்கொயரு. ஆருக்கு பதிலாக தான் இங்கே என்ன இருக்குது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடுவோம். அப்போ ஈஸிக்வல் என்ன வரும் 1/4πε0 q/r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இந்த வேல்யூவையும் இந்த காஸ் தீட்டா வேல்யூவையும் இந்த 2வையும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே போடலாமா? ரைட், மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். 2 ஈக்கு என்ன ஃபார்முலா 1/4πε0 q/, இந்த ஃபார்முலா என்ன ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 1ன்னு வச்சுக்கலாமா? ஒன்றுமே இல்லைனா 1ன்னு வச்சுக்கலாமா? தப்பு இல்லை. ரைட்டு, அடுத்து காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டாவுக்கு a/r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப். ரூட் எப்படி எழுதலாம்? ஹோல் பவர் ஆஃப்னு எழுதாமா? இங்கே பாருங்கள், பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கா? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணுவோம் 10^1 இன்ட்டு 10^2 என்ன எழுதுவோம்? பேஸை காமனாக வச்சுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம்ல 10^3ன்னு. அது மாதிரி -2 1/4πε0 க்யூவையும் காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணோம் க்யூ ப்ராக்கெட் என்ன வரும் QA வச்சுக்கலாம். இதில் கீழே என்ன வரும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 1 + 1/2 என்னது 3/2. இப்போ வழக்கம் போல் என்ன சொல்லுவோம் ஏ வந்து ஆரை விட ரொம்ப கம்மி, ஆனால் ஏ ஸ்கொயர் அதை விட கம்மி. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன பண்ணலாம் நெக்லேட் பண்ணிடலாம். அப்போ நெக்லேட் பண்ணிட்டோம். அப்போ என்ன வருது -2QA/4πε0 ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும் -2QA/4πε0 r3. 2QA யாரோட ஃபார்முலா டைபோல் மூமெண்ட். அப்போ -p4πε0 r3. ஓகே, இதான் இந்த டெரிவேஷன். நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஆக்சியல் லைனையும் ஈக்குவட்டோரியல் லைனையும் அட் எ டைத்தில் அப்படியே கம்பேர் பண்ணி நடத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.